கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித உயர்வும் இல்லை என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் செயலர் சுஜாதா சர்மா விளக்கம் கொடுத்துள்ளார். டெல்லியில் பல்வேறு துறை செயலர்களின் கூட்டு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. அதில் பேசிய சுஜாதா சர்மா, ஆண்டுக்கு சுமார் 26 கோடியுடன் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் திறன் இந்தியர்களிடம் இருக்கிறது. சென்ற 2 நாட்களாக பல பகுதிகளில் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் பெட்ரோல் நிலையங்களுக்கு வெளியே மக்கள் நிற்பதையும் பீதியுடன் மக்கள் பொருட்களை வாங்குவதையும் காண முடிகிறது. இந்தியாவில் போதுமான அளவுக்கு பெட்ரோல் டீசல் கையிருப்பில் இருக்கிறது. எந்த ஒரு பெட்ரோல் நிலையத்திலும் பற்றாக்குறை இல்லை. பெட்ரோல் நிலையத்திற்கு விநியோகம் செய்யும் முனையங்களிலும் போதுமான அளவு கையிருப்பு உள்ளது என்று கூறினார். மேலும் பெட்ரோல் டீசல் விலையில் எந்தவித உயர்வும் இல்லை என்றும் குறிப்பிட்ட அவர், வீட்டு உபயோகத்திற்கான PNGக்கு அரசு முன்னுரிமை கொடுப்பதாகவும் அவை 100% பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் சுஜாதா சர்மா தெரிவித்தார். சென்ற 25 நாட்களில் 2.20 லட்சம் புதிய PNG இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் LPGயில் இருந்து PNG இணைப்புக்கு மாற 2.5 லட்சம் புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் 26 மாநிலங்களுக்கு 22,000 டன் வணிக LPG ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு மாநிலங்களில் நடத்தப்பட்ட சோதனைகள் மூலம் 2,000க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுஜாதா சர்மா கூறினார். மேலும் அனைத்து மாநில அரசுகளுக்கும் கூடுதல் மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை மத்திய அரசு செய்துள்ளது என்றும் 16 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.